திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 12. சீராளன் எங்கேயோ கேள்விப்பட்டது போல் இருக்கிறதே. புலவர் ஓவியன் தோளில் கை போட்டு மெல்லிய வியப்போடு பேசினார். ஆம், இந்த சீராளனை வைத்தும் ஒரு கதை இருக்கின்றது. அது என்ன கதை தெரியவில்லையே. ஒரு பல்லவ தளபதியின் கதை. அவன் சிவனடியார். அவன் சீராளன் என்கின்ற தன்னுடைய மகனை அறிந்து வாசலில் வந்து நின்று மனிதக்கறி கேட்ட இறைவனுக்கு படைத்தார். அடே அப்பா, அப்படியும் ஒரு கதை இருக்கிறதா? ஆம், நீங்கள் எழுந்து நில்லுங்கள். ஏன், சாளுக்கிய வீரர்கள் வருகின்றார்களே. சாளுக்கிய வீரர்கள் வந்தால் நாம் எழுந்து நிற்க வேண்டுமா? எதற்காக எழுந்து நிற்க வேண்டும்? அவர்கள் அடிமைகள்தானே. நன்றாக இருக்கிறது கதை. அவர்கள் நம்முடைய ஊருக்கு வருகிறார்கள். எந்த ஆயுதமும் இல்லாமல் வருகிறார்கள். கோவில் பணிக்காக வருகிறார்கள். உண்மையில் ஊர் எல்லையில் அவர்களுக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் உடுக்க உடையும் முகர்ந்து பார்க்க பூவும் இனிப்புகளும் கொடுத்து வரவேற்க வேண்டும். எதுவுமே நொந்து போய் வருகின்றவர்களை நாம் கேவலமாக வரவேற்கப் போகின்றோம். அதெப்படி கேவலமாக வரவேற்கப் போகிறோம் என்று தெளிவாக சொல்லுகிறார். இந்த கூட்டத்தை பாருங்கள். இதில் யாருக்காவது ஒருவருக்காவது ஏதேனும் தெரிகிறதா? தம்பி, நீதானே அவர்களை கிளறிவிட்டாய். நான் கிளறிவிட்டால் இவர்கள் கிளர்ந்து விடுவதா? அப்பொழுது இவர்கள் ஒழுக்கத்திற்கு என்ன பலம்? எது பின்னணி? வெறும் படம் வரைந்ததற்கே பள்ளி இழைக்கிறார்களே. 2 பெண்கள் உட்கார்ந்தால் இவர்கள் எத்தனை அசிங்கமாக இருப்பார்கள். இவ்வளவு அலட்சியமாக எல்லைப்புறத்தில் எந்த தேசத்திலாவது பார்த்திருக்கிறீர்களா? என்ன காரணம் அதற்கு? கிழவர் கேட்டார். வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற மமதை. யாரோ போய் போர் புரிந்து ஜெயிக்க இந்த கோட்டை காவலர்கள் குடித்து எகிரி எகிரி பேசுகிறார்கள். ஏமாந்தவர்கள் கிடைத்தால் அதட்டுகிறார்கள். கோட்டை காவல் சரியில்லை என்று சொல்லுகிறாயா? கொஞ்சம் கூட சரியில்லை. இவர்களை இன்னும் எல்லைப்புறத்திற்கு அனுப்பிவிட்டு படையெடுத்து போன வீரர்களை கோட்டை காவலுக்கு வைக்க வேண்டும். ஏன், அப்பொழுதுதான் ஒரு நல்ல கட்டுப்பாடு இருக்கும். நீ சொல்லுவது நல்ல யோசனையாகவே இருக்கிறது. புலவர் பாராட்டினார். சரி சரி, நான் உனக்கு யோசனை சொல்லி நீங்கள் எனக்கு யோசனை சொல்லி இங்கே என்ன நடக்கப் போகிறது? யாருக்கு யோசனை சொல்ல வேண்டுமோ அவருக்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லை. சொன்னால் கேட்பதற்கு அவர்களுக்கு பொறுமையும் இல்லை. அப்படியா சொல்லுகிறாய்? பிரம்மராயரும் மற்ற உபதளவிலும் திறமையில்லாமலா போகிறார்கள்? இல்லை, அவர்கள் ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதிலும் பிரம்மராயர் தந்திரமாக ஏதேனும் முன்னேற்பாடுகளை செய்திருப்பார். ஆனால் அவர் மட்டுமே இயங்கினால் போருமா? கீழ்த்தளத்திலும் கொஞ்சமாவது கட்டு தளர்ந்துதான் இருக்கின்றது. ஆம், அதை நானும் பார்க்கின்றேன். நீங்கள் வந்து அரை நாழிகை ஆயிற்று. நீங்கள் யார் என்று விசாரணை உண்டா? எதற்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள் தெரியுமா? கையில் ஓலைச்சுவடி வைத்து நீண்ட தாடி வைத்து விட்டால் உடனே அவர் புலவர் என்று தீர்மானம் செய்து விடுவார்களா? நீங்கள் பாண்டிய தேசத்து ஒற்றராக கூட இருக்கலாம் அல்லவா? இது பொய் தாடியாக கூட இருக்கலாம் அல்லவா என்று கேட்க கிழவர் அவனை உற்று பார்த்தார். நீ ஓவியன்தானா அல்லது நீயும் ஒற்றனா என்று சிரித்தபடி அவர் கேட்க, நான் ராஜராஜ பெருந்தச்சனின் 2வது மனைவியின் மூத்த மகன். தந்தரியின் கட்டளைப்படிதான் இங்கு வந்திருக்கின்றேன். உனக்கு என்ன கட்டளை? இந்த சாளுக்கிய வீரர்கள் யார், எப்படி என்று விசாரித்து வா. இவர்களை வைத்துக்கொண்டு நாம் வேலை வாங்க முடியுமா என்பதை கொஞ்சம் உற்று பார்த்து தீர்மானம் செய். முடிந்தால் பேசிவிட்டு வா என்று தந்தை அனுப்பியிருக்கிறார். அவருக்கு ஒரே கவலை. என்ன கவலை? புலவர் புருவத்தை சுருக்கினார். இந்த வீரர்கள் சரியில்லை எனில் கோவில் பணி செவ்வனே நடக்க முடியாது. கூலி ஆட்கள் ஒத்துழைக்கவில்லையானால் சிற்பிகளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. கோயில் கட்டுமான பணி இப்பொழுது சிற்பிகள் கையில் இல்லை, இந்த கூலியாட்களின் கையில்தான் இருக்கின்றது. இந்த சாளுக்கிய வீரர்கள் கையில் இருக்கிறது. இவர்கள் உண்மையாகவும் அன்பாகவும் உழைப்பவர்களாகவும் இருந்தால்தான், இங்கு அமைதியோடு வேலை செய்தால்தான் பணி எந்த இடையூறும் இல்லாமல் தொடரும். அடிக்கடி சண்டை ஏற்பட்டால் சிற்பிகளின் கவனம் சிதறும். ஒரு அடி தவறாகப்பட்டால் கூட ஒரு முழு சில்லையும் பின்னப்பட்டுவிடும். மிக கவனமாக செய்ய வேண்டிய இடத்தில் அமைதியாக இவர்கள் இருப்பார்களா அல்லது ஆரவாரமாக ஆடுவார்களா என்று சந்தேகப்பட்டுத்தான் பார்த்துவிட்டு வரும்படி சொல்லுகிறார். பிரம்மராயரைப் போல ராஜராஜ பெருந்தச்சரும் மிகுந்த கவலையோடும் பொறுப்போடும் இருக்கிறார் என்று சொல்லுகிறாயா? ஆம், என் தந்தையினுடைய பொறுப்பு உணர்வு மன்னருடைய பொறுப்புணர்விட மிக முக்கியமானது. ஓவியன் தலை சிரிப்பினான். இருக்கலாம், ஏனெனில் கோயில் கட்டுமான பணி என்று வந்துவிட்ட பிறகு மன்னரிட பெருந்தச்சனுக்குத்தான் பெரிய கவலை. புலவர் தலையாட்டினார். குதிரை வீரர்கள் அருகே வந்தனர். மழை மேகம் திரண்டது. குதிரை வீரர்கள் சோர்வோடு தாண்டி போனார்கள். அவர்களை நிறுத்தி வைத்து பாடி வீரர்கள் கேள்வி கேட்டார்கள். அவர்கள் முத்திரை மோதம் காட்ட அவர்கள் விலகினார்கள். எத்தனை வீரர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள்
11,433 என்று தகவல் சொல்ல பாடி வீரர்கள் நெருக்கமானார்கள். ஒவ்வொரு சாளுக்கிய வீரனாக உள்ளே அனுப்பினார்கள். அவர்களிடம் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை சோதனை செய்தார்கள். சில முரண்டுகள் அங்கு நடந்தன. நடக்கும் பொழுதே பாடி வீரர்கள் பளிச்சென்று அடித்தார்கள். இத்தனை நேரம் சிரித்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்த அந்த கோட்டை காவலர்கள் கடுமையானார்கள். ஒரு இரும்பு வளையத்தை ஒருவனுடைய இடுப்பில் சுற்றி அதன் மீது துண்டு போட்டிருக்க அதை கண்டுபிடித்து பிடுங்கி எறிந்தார்கள். காலில் இருக்கும் வீரக்கழலை அகற்றச் சொன்னார்கள். நடக்க முடியவில்லை. மூங்கில் கழிகளை ஊன்றி நடக்கின்றோம் என்று சில வீரர்கள் போக அவர்களை உற்று பார்த்து மூங்கில் கழிகளோடு நடக்க விட்டார்கள். பருமனாகவும் நீண்ட தாடி வளர்த்தனாகவும் கூர்மையான மூக்குடையவனாகவும் கால்களில் புண் ஏற்பட்டு அதை துணியால் சுற்றி கொண்டு விந்தி விந்தி நடக்குவனாகவும் இருக்கின்ற ஒரு போர் வீரனை அவர் புலவர் உற்று பார்த்தார். அவன் கையில் ஆள் உயரம் மூங்கில் இருந்தது. அவன் மிகச் சோர்வோடும் ஜுரம் வந்தவனைப் போல் நடந்து அந்த காவல் வீரர்களை கடந்தான். புலவர் அவனை உற்று பார்த்து சிரித்தார். என்ன, அந்த குண்டனை பார்த்து சிரிக்கிறீர்கள்? யார் அவன்? உங்களுக்கு தெரிந்தவனா? அவனுடைய உடம்பை பார்த்தால் அந்தரனைப் போல இருக்கிறதே என்று சிரித்தேன். இதென்ன, அந்தனருக்கென்று தனியாக உடம்பு இருக்கிறதா? ஆம், போர் செய்யாமல் யாகத்தீயில் காய்ந்த உடம்பு வேறு விதமாக இருக்கும். யாகத்தீயில் உட்கார்ந்தவனுக்கு பசி அதிகமாக இருக்கும். அப்படி பசி அதிகம் இருப்பவன் வேகமாக சாப்பிடுவான். வேகமாக சாப்பிடுவனுக்கு மேல் வயிறு அதிகமாகவும் பிஷ்டத்தில் அதிக சதைகளும் இருக்கும். அவன் யாகம் செய்து சோறு தின்பவன். அதே சமயம் ஆயுத வேலைகளையும் அவன் பழகி இருக்க வேண்டும். அந்தரனாக இருப்பவன் ஆயுத வேலை பழகி இந்த பக்கம் கால் சுற்றி விந்தி விந்தி வருகிறான் என்றால் இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் யாரும் கவனித்தாக தெரியவில்லையே. இல்லை, கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார்? ஒற்றர்கள் சுற்றி இருக்கிறார்கள். எப்படி தெரியும் உங்களுக்கு? நானும் ஒரு ஒற்றன்தான். புலவர் அல்லவா? இல்லை, நான் நினைத்தேன். என்ன நினைத்தாய்? இந்த தாடி பொய்யாக இருக்கிறது என்று நினைத்தேன். நல்லது, இது பொய் தாடிதான். ஆனால் வெளியே சொல்லாதே. எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன? அந்த குண்டனிடம் போய் பேச வேண்டும். எப்படி பேசுவது? ஏதேனும் இங்கு ரகளை செய்து நீ அடி வாங்கு. அவர்கள் உன்னை கைது செய்து மறுபடியும் நகரத்திற்கு அனுப்புவார்கள். அப்பொழுது அவனோடு பேசு. இது தவிர அந்த புலவர் மெல்ல இழுத்தார். இது தவிர மழை வரும் போல இருக்கிறது. அதனால் என்ன? இவர்கள் எங்கு தங்குவார்கள் என்று தெரியவில்லை. அதனால் என்ன? இந்த நேரம் இவர்கள் கோபமாக இருப்பார்கள். நல்ல உணவும் சரியான இடமும் படித்து தூங்க வசதியும் இல்லாததால் கோபம் அடைவார்கள். அந்த கோபத்தில் இவர்கள் அதிகம் பேசக்கூடும். அப்பொழுது நீ அருகில் இருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும். ஒற்றருக்கு நான் ஒற்றர் வேலை பார்க்க வேண்டுமா? எனக்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்தாயா? நான் குழந்தைக்கு போக வேண்டும். ஓவியங்களுக்கான துணிகளை சேகரித்து வர வேண்டும். இது என் கட்டளை. நான் சொன்னதை செய். எனக்கு கட்டளையிட நீங்கள் யார்? சீராளா, நான் உனக்கு கட்டளையிட உரிமை உள்ளவன். உன் தந்தைக்கு கட்டளையிட உரிமை உள்ளவன். எனவே சொன்னதை செய். சீராளன் திகைத்து அவரை உற்று பார்த்தான். கண்டுபிடிக்க முடியாமல் திணறினான். அவன் திணறலை பார்த்த அந்த புலவர், அதாவது ஒற்றர், வாய்விட்டு சிரித்தார். அந்த சிரிப்பு சட்டென்று சீராளனுக்கு எதையோ ஞாபகப்படுத்தியது. மன்னரா என்று உரத்து கத்த அவர் உஸ் என்று அவன் வாய் மீது விரல் வைத்து அழுத்தினார். சொன்னதை செய். உடையாரை இத்தனை அருகில் என்று பார்ப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. உங்கள் அருகே இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். சீராளா, பரஸ்பரம் பாராட்டிக்கொள்ள இது நேரமில்லை. போய் ரகளை செய். நீயும் நானும் வேறொரு நேரத்தில் அருகருகே உட்கார்ந்து வெகு நேரம் வேலை செய்யப் போகிறோம். நிறைய ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது இந்த போர் வீரர்களை பற்றிய கவலைதான் அதிகம் இருக்கிறது. குறிப்பாய் அந்த குண்டரை பற்றிய கவலை எனக்கு இருக்கிறது. உடனடியாக உன்னுடைய உதவி வேண்டும். ஐயா, எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தனியாக இருக்கின்றீர்களே? இல்லை, என் பாதுகாப்புக்கு எனக்கு உடைவாள் இருக்கிறது. கவலைப்படாதே. மறுபடியும் உங்களை நான் எங்கு சந்திப்பது? நீ சந்திக்க வேண்டாம். நான் உன்னை சந்திப்பேன். போய் கலவரத்தை செய். ஓவியன் எழுந்தான். ஒரு சாளுக்கிய வீரனிடம் போய் நலமா என்றான். அவன் திரும்பி நிற்க, உங்களைத்தான். நலமா? எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் ஊர் கோவிலுக்கு நான் வந்திருக்கின்றேனே என்று உரக்கச் சொன்னான். அவன் திகைத்து பார்க்க பாடி காவல் வீரன் ஓவியனை சற்று பின்னே நகர்த்தினான். டே, நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என் மீது கை வைத்து ஏன் பின்னே நகர்த்துகிறாய்? அங்கே ஒரு கலவரம் துவங்கியது.
பாடி காவல் வீரன் மறுபடியும் பின்னால் அவனை நகர்த்த ஓவியன் முன்னேறி சட்டென்று அந்த வீரனை அடித்தான். அங்கு கைகலப்பு ஏற்பட்டது. ஒரு வீரன் பாய்ந்து ஓவியனை அழுத்தி அவன் முகத்தில் அடித்தான். கொண்டு போய் மறுபக்கம் குவித்திருந்த சாளுக்கிய வீரர்களிடம் தள்ளினான். நகரத்தை விட்டு நீ வெளியே போக முடியாது, உன் மீது விசாரணை இருக்கிறது என்று உரக்க கத்தினான். ஓவியன் மறுபடி திமிர ஒருவன் வேகமாக வந்து ஓவியன் காலில் பிரம்பால் அடித்தான். அடித்த இடத்தில் இருந்து ரத்தம் அடிந்தது. புலவர் எழுந்து பார்த்துவிட்டு மறுபடியும் வடக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வடக்கு நோக்கி தனியே நடந்து போவதை பார்த்து அந்த ஓவியனுக்கு ஒரு சிறிய கலவரம் ஏற்பட்டது. பாடி காவல் வீரர்களில் எவரேனும் ஒருவரை உலுக்கி அங்கே போவது மன்னர், பின்னால் அவர் அறியாமல் பாதுகாப்புக்கு போ என்று சொன்னாலே என்ன என்று தோன்றியது. ஆனால் காவல் வீரர்கள் அநேகமாக முட்டாளாகத்தான் இருப்பார்கள். உடனே பதறியடித்து பெரும் குரல் கொடுப்பார்கள். மன்னர் போகிறார், மன்னர் போகிறார் என்று அலறுவர். அத்தனை பேரும் அவரை சூழ்ந்து கொள்வார்கள். மன்னரா என்று சோதிப்பார்கள். அப்படி சோதிப்பதில் அதே வேகத்தையும் காட்டுவார்கள். மன்னருக்கு தான் என்ன செய்கிறோம் என்று தெரியும். அவர் கவலையில்லாமல் நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஓவியனை பின்கால் கையை கட்டி பாடி காவல் வீரர்கள் அடிமை வீரர்களோடு சேர்த்தனர். மன்னர் சுட்டி காட்டிய அந்த குண்டோதரனிடமிருந்து 4 வீரர்களை தள்ளி ஓவியன் நின்று கொண்டான். தலை குனிந்து மிகுந்த அவமானப்பட்டவனைப் போல் அவர்களுடன் கலந்து நின்றான். யார் நீ? நீ என்ன தேசம்? அருகில் இருந்த வீரன் கேட்க, நான் சோழ தேசம்தான் என்றான். பிறகு உன்னையே இங்கு மாடு போல் அடிக்கிறார்கள். அந்த பாடி காவலாட்கள் முட்டாள்கள். அவர்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்று ஒருபோதும் தெரியவில்லை. இங்கு நீ என்ன தொழில் செய்கின்றாய்? ஓவியன். ஓவியம் வரைகின்றாயா? உன்னையா ஒரு பாடி காவல் வீரன் நடிக்கிறான்? என்ன முட்டாள்தனம் இது! என்ன விதமாக ஓவியங்களை வரைகிறாய் நீ? சிற்பம் செதுக்குவதற்கு முன்பு அதை செதுக்கிய சிற்பம் ஓவியமாக வரைபட வேண்டும். மாதிரி ஓவியங்கள் வரைவதற்காக பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன். என் தாயும் தந்தையும் அதில் வல்லவர்கள். ஆஹா, உயர்குடி பிறப்பல்லவா, வேலை தெரிந்தவர்கள் அல்லவா? உங்களுக்கே இந்த கதி என்றால் ஏன் இப்படி நடக்கிறது சோழ நாட்டில்? அந்த சாளுக்கிய வீரன் உரக்க கூறினான். என்ன செய்வது? பல்வேறு யுத்தங்களில் ஜெயித்து பல்வேறு வெற்றிகளை கொண்டு வந்து சோழ மன்னர் காலடியில் கிடத்தி பொன்னும் பொருளும் வாரி கொடுத்து அவைகளையும் கடைபரப்பி கடந்து 10 வருடங்களாக மக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றார்கள். அதனால் என்ன? யாரை வேண்டுமானாலும் அடித்து விடலாமா? எங்கள் தேசத்தில் பாடகர்களுக்கும் நடனம் ஆடுபவர்களுக்கும் ஓவியர்களுக்கும் சிற்பிகளுக்கும் மிகுந்த மரியாதை. நீ மேலை சாளுக்கியனா? ஆம். நன்றாக தமிழ் பேசுகின்றாயே. 3 வருடம் கைது செய்யப்பட்டு திருவொற்றியூரில் இருந்தேனல்லவா? தமிழ் பேசுவதற்கு என்ன கேடு? வேறு என்னதான் அங்கு கற்றுக்கொள்வது? குடும்பத்தை பிரிந்து 3 வருடங்கள் ஆயிற்றா? 4 வருடம் ஆயிற்று. முதல் வருடம் என்ன செய்து கொண்டிருந்தாய்? வீட்டிலிருந்து என்னுடைய தேசத்தின் எல்லைக்கு நடத்தியே அழைத்து வரப்பட்டேன். 10 நாள் பயணம் செய்து எல்லையில் நின்று பல்வேறு கிராமங்களிலிருந்து வீரர்கள் வர, அங்கிருந்து படையெடுத்து மேல்பாடிக்கு வர, அங்கு சோழ வீரர்களால் தாக்கப்பட்டோம், தடுத்து நிறுத்தப்பட்டோம். போர் வெகுநேரம் நீடித்ததா? இல்லை, கால் நாழிகை போர்தான் அது. எப்படி நடந்தது போர்? மேல்பாடிக்கு 2 கல் தொலைவில் சோழ வீரர்கள் எதிர்கொண்டனர். கைகலப்பு முடிந்த சில நிமிடங்களிலேயே எக்காலம் ஊதப்பட்டது. சோழ வீரர்கள் மிக வேகமாக பின்னடைந்தார்கள். தோற்றுவிட்டது போல தலை தெறிக்க ஓடினார்கள். நாங்கள் குதூகலமடைந்தோம். நாங்களும் துரத்தி கொண்டு ஓடினோம். தண்ணீர் இல்லாத ஒரு ஆற்றில் இறங்கி அவர்கள் ஓட அவர்களை நாங்கள் துரத்தினோம். ஆனால் 2 கல் தொலைவு போனதும் மேல்பாடி எல்லையில் சட்டென்று நின்று கொண்டார்கள். 2 கரைகளிலும் வீரர்கள் தோன்றினார்கள். 1,00,000 வீரர்களை எதிர்கொள்ள வேண்டிய நாங்கள் ஓடி வந்தது 3,00,000 வீரர்களை எதிர்கொண்டோம். கால் நாழிகைதான் அங்கு யுத்தம் ஆரம்பித்தவுடனேயே தெரிந்துவிட்டது நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்று. துரத்திய போது ஓடி இருக்கக்கூடாது என்பது புரிந்துவிட்டது. சோழ வீரர்களின் தந்திரத்தை புரிந்து அந்த சேனாதிபதி எங்களில் யாரும் இல்லை, வெறும் குடித்துவிட்டு கூடும் வெறியோடுதானே இருந்தார்கள். எங்களில் சிலருக்கு இதில் மிகுந்த வருத்தம், நல்ல தலைமை இல்லையே என்கின்ற வேதனை. எனவே சோழ வீரர்கள் அதட்டியவுடன் வாள்களை கீழே போட்டுவிட்டு குத்திட்டு உட்கார்ந்து அழத் துவங்கிவிட்டார்கள். எங்கள் வீரர்கள் அழுத வீரரை சோழர்கள் தனியே அப்புறப்படுத்தி உட்கார வைத்து கஞ்சியும் துவையிலும் கொடுத்து சமாதானப்படுத்தினர். எதிர்த்தவர்களையும் வீரம் பேசியவர்களை மட்டும் கச்சையால் அடித்தார்கள். சிறு சிறு குழுக்களாக பிரிந்து சென்று திருவொற்றியூருக்கு அழைத்து போனார்கள். அங்கு கடற்கரை மனையில் சவுக்கு கட்டைகளால் மிகப்பெரிய வேலி போட்டு திறந்த வழி சிறைச்சாலை அமைத்தார்கள்.
எப்பொழுதும் திறந்த வெளியில்தான் இருந்தீர்கள்? ஓவியன் கேட்டான். ஆம், கைதிகளுக்கு கூரை போட்டு கட்டினாலும் மெத்தை போட்டு யாரேனும் கொண்டாடுவார்களா என்ன? வேலைக்கு உணவு கிடைக்கிறதே, அதுவே பெரிய விஷயம். மேலை சாளுக்கிய சிறையில் உணவில்லாமல் மடிந்த வீரர்களுக்கு கணக்கு அதிகம் உண்டு. ஓவியன் அதை கேட்டுவிட்டு பயத்தால் மெய் சிலிர்த்தான். நான் அதிக வீரம் பேசுகிறவர்களை, எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்களை அடித்து தனி கொட்டடியில் போட்டு விடுவதுண்டு. பல நாட்கள் உணவும் தண்ணீரும் இல்லாமல், ஆள் அரவமே இல்லாமல் வைத்து விடுவதும் உண்டு. 5 நாள் 6 நாள் பொறுத்து உயிரோடு இருந்தால் திறந்து மற்ற கைதிகளோடு விடுவது உண்டு. இல்லையேல் பிணமாக அவனை தூக்கி எறிவதும் உண்டு. ஆனால் சோழ தேசத்தில் அப்படி நடக்கவில்லை. வயிறு வாடாமல் பார்த்து கொள்கிறார்கள். அதிக உணவு பரிமாறவும் இல்லை, அதற்காக பட்டினி போடவும் இல்லை. நீர் ஆகாரமாக கொடுத்தார்கள். பழங்கள் காய்கறிகள் என்று கொட்டினார்கள். கீரை கலந்த கம்பங்கூழும் அரிசிச்சோறும் கிடைத்தன. 3 முறை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் பிறந்த நாளுக்காக பாயசம் கூட சாப்பிட்டோம். இங்கு இருக்கிற எல்லோருமே மேலை சாளுக்கியத்தை சேர்ந்தவர்கள் தானா? இல்லை, தெரியவில்லை. இங்கு வந்து மிக நெருக்கமான பழக்கமுடையவர்களும் இருக்கிறார்கள். பாண்டியர்களும் உண்டா? எதற்கு கேட்கிறாய்? நீ பேசுவதை பார்த்தால் ஒற்றன் போல் அல்லவா இருக்கிறது. இல்லை, பாண்டியர்களோடு எங்களுக்கு ஜென்ம பகை. அதனால் என்ன, அவர்களோடு பேசவும் பழகவும் நான் கூச்சப்படுகின்றேன். ஓவியன் குமரலாக பேசினான். எல்லோருமே மனிதர்கள்தானே? இல்லை, பாண்டியர்களை நான் அந்த விதம் நினைக்கவில்லை. தவறு, இது வெறும் சோழ திமிர். இல்லை, 3 வருடம் சிறையில் சோழர்களுக்கு அருகே இருந்தும் ஏன் உன்னால் சோழர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை? காரணம், சோழ வீரர்கள் உன்னை பாண்டிய வீரர்களுக்கு அருகே அனுப்பியிருக்க மாட்டார்கள். பாண்டிய வீரர்கள் உனக்கு அவர்களை பற்றி தெரியாமல் போய்விட்டது. மேலை சாளுக்கிய கீழை சாளுக்கிய வீரர்களோடு தான் நீ இருக்கின்றாய். அப்படி என்ன பாண்டிய வீரர்கள் மோசமாகிவிட்டார்கள்? பாண்டிய வீரர்கள் துரோகிகள், சத்தியத்திற்கு கட்டுப்படாதவர்கள். தோற்றுவிட்டோம் என்று தெரிந்ததும் ஆற்றங்கரையில் வாளை போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டாய். உன்னை சோழ வீரர்கள் மரியாதையாக நடத்தினார்கள். பாண்டிய வீரர்கள் வாளை போட்டு உட்கார்ந்திருப்பார்களா? நேரம் கிடைக்கும் பொழுது வாளை பறித்து கொண்டு முதுகில் குத்திவிட்டு ஓடுவார்கள். ஆனால் மேலை சாளுக்கிய வீரர்கள் பலர் பெயரை விடுவித்ததாக சொன்னார்களே. ஆம், இளவரசர் ராஜேந்திரர் அவ்விதம் பலமுறை கூறினார். எங்களுக்குத்தான் போக இஷ்டமில்லை. ஏன்? மேலை சாளுக்கியத்தில் சோழ தேசத்து மந்திரிமார்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் வசம் தன்னை ஒப்படைத்த சாளுக்கிய குடும்பத்தை தான் அரச பகுதியில் உட்கார வைக்கிறார்கள். அங்கு போய் பெண் பிள்ளைகளுக்கு முன்னால் சோழ அதிகாரிகளுக்கு கை கட்டி இருப்பதை விட இங்கு கைதியாக இருப்பதே உத்தமம் என்று இருக்கின்றோம். பெண் பிள்ளைகளை பார்க்கின்ற ஆசை இல்லையா? இருக்கிறது. வயல்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் வயல் ஞாபகம் வருகிறது. நீ வேளாளனா? இல்லை, நான் கல்தச்சன். என்ன? ஓவியன் திகைத்தான். ஆம், கருவறை வேலை செய்வதில் எனக்கு தேர்ச்சி உண்டு. பிறகு ஏன் ஆயுதம் தாங்கினாய்? வேறு வழியில்லை. ஆண்களாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஆயுதம் தாங்கி போர் முனைக்கு வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. நிறைய கிழவர்கள் வெகு தொலைவு நடந்து வரதை தொடர முடியாமல் சுருண்டு சுருண்டு விழுந்தார்கள். அங்கங்கே அவர்களை தகனம் செய்துவிட்டு வந்துவிட்டோம். சாளுக்கிய தேசம் சிதிலமாகிவிட்டது என்று நினைக்கின்றாயா? முற்றிலுமாக சிதிலமாகிவிட்டது. சாளுக்கிய தேசத்தின் சந்தோஷம் அறவே போய்விட்டது. இனி அந்த சந்தோஷம் திரும்புவதற்கு 50-60 வருடங்கள் பிடிக்கும். நீ உன் ஊருக்கு போய் உன் வேலைகளை செய்யலாமே. யார் செய்வார்கள்? செய்வதற்கு ஆட்கள் யார் இருக்கிறார்கள்? காசு யார் தருவார்கள்? மன்னர்கள் எல்லாம் காட்டுக்குள் இருக்கிற மன்னரை சோழ தேசத்தின் தயவில் இருக்க எங்கே என் கல்தச்சு வேலை நடக்கும்? நான் கிளம்புகின்ற பொழுது அரண்மனையில் இருக்கிற கழிவறைகளை சுத்தம் செய்துவிட்டு வேறு கல் விட்டு வந்தேன். அதுதான் நான் செய்த கடைசி கல்தச்சு வேலை. கோவில் வேலை செய்திருக்கிறீர்களா? பல முறை செய்திருக்கிறேன். சிவலிங்க பிரதிஷ்டையா? எல்லாம் தான். நான் அதிகம் செய்தது காளி பிரதிஷ்டை. குறிப்பாய் ரேணுகாதேவின் கோவில்களை அதிகம் செய்திருக்கின்றேன். தோள் வரையில் மட்டுமே இருக்கின்ற அம்மனை அதில் ஸ்தாபித்திருக்கின்றேன். உன் பெயர் என்ன? விகர்ணன். உங்களை சோழ தேசம் இனிதே வரவேற்கின்றது. ஓவியன் கைகோப்பினான். விகர்ணன் வாய்விட்டு சிரித்தான். நீ ஒரு கைதி, நான் ஒரு கைதி. இங்கு வரவேற்பு என்ன வேண்டி கிடைக்கிறது? தஞ்சைக்குள் காலடி வைத்ததும் என்னை விடுவித்து விடுவார்கள். இந்த அடி அடித்திருக்கிறார்கள். எப்படி சொல்லுகின்றாய்? எங்கள் ஆட்கள் நான் கைதாகி நடந்து வருவதை பார்த்தால் கோபித்துக் கொள்ளுவார்கள், பொங்கி எழுவார்கள். வீரர்களை பலாரென்று அறிந்து என்னை விடுவித்து விடுவார்கள்.
சோழ வீரர்களை அடிப்பதற்கு கூட ஆட்கள் இருக்கின்றதா? பாடி காவல் ஆட்களை வீரர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். வெறும் காவல்காரர்கள், முட்டாள்கள். சோழ வீரர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை. ஆம், நானும் பார்த்தேன். எங்களோடு வந்து சோழ வீரர்களை காணோமே. அவர்கள் வலைப்புறத்தில் எல்லையிலேயே நின்று விட்டார்கள். இப்பொழுது நாம் தஞ்சைக்கு உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு சோழ வீரர்களில் நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். எல்லைப்புறத்தில் இருந்து அவர்கள் எங்கே போவார்கள்? அவரவர் கிராமம் இருக்கிறதல்லவா, அங்கு போய் பெண்டு பிள்ளைகளை பார்க்க வேண்டுமல்லவா, பிறகு அங்கேயே தங்கி விடைபெற்று போக தயாராக இருப்பார்கள். ஒருவேளை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை சந்தித்து விட்டு போவார்களோ? அந்த விகரணன் ஆவலோடு கேட்டான். இது 3ஆம் முறையாக உடையாரை பற்றி பேசுகின்றாய். உனக்கு அவர் மீது என்ன அத்தனை பிரியம்? கோவில் கட்டுகிறாரமே, அதனால்தான். ஆம், மிகப்பெரிய கோவில், 7 பனை உயரம். எதற்காக ஒரு தேசத்தில் 7 பனை உயரத்தில் ஒரு கோவில் கட்ட வேண்டும்? விகரணன் கேட்க ஓவியன் கோபமானான். ஏன், கட்டினால் என்ன? ஓவியனை சீராளன் வியப்போடு கேட்டான். 1 பனை உயரம் கோவில் கட்டுவதற்கு பதிலாக 7 கோவில்களை கட்டலாம் அல்லவா? விகரணனின் பதில் மெல்லிய சூடு இருந்தது. தஞ்சை தரணியில் கோவிலுக்கு குறைவே இல்லை. இந்த கோயில் காலகாலத்திற்கும் நிற்க வேண்டும் என்று கட்டுகிறார்கள். 7 பனை உயரம் கட்டிவிட்டால் காலகாலத்திற்கும் நிற்கும் என்று என்ன அத்தாட்சி? யார் வாக்குறுதி கொடுக்கிறார்கள்? ஒருவேளை அத்தனை உயரமாக இருந்ததாலேயே அது சிதிலமாகி போக காரணமாக இருக்கிறது. இடியாலும் மழையாலும் காலத்தாலும் வெகு சீக்கிரம் சிதைந்து போகவும் வழி இருக்கிறது. அளவாக அமைப்பாக கோயில் கட்டுவதை விட்டுவிட்டு 7 பனை உயரம் என்று சொல்வது முட்டாள்தனமாக உனக்கு தோன்றவில்லையா? இது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் உத்தரவு, அவருடைய கற்பனை. அங்குதான் எனக்கு ராஜராஜ சோழரை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஏன், அவ்வளவு உயரம் கட்டுகிறாரே அதனாலா? இல்லை, அவரை வழிமறித்து பேசி உனக்கு மூளை இருக்கிறதா? ஏன் இப்படி ஒரு கோவில் கட்டுகிறீர் என்று கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. விகரணன் சொல்லும் பொழுதே ஓவியன் கோபமாக அவனை நோக்கி அவன் தொண்டைக்குழியில் கை வைக்க விகரணன் மௌனமாக இருந்தான். வேண்டுமென்றால் அடித்துவிடு, கோபத்தை குறைத்துக்கொள், பிறகு தொடர்ந்து பேசலாம். விகரணன் சொல்ல அவன் மௌனமாக, அதே சமயம் கடுமையாக முறைத்து பார்த்தான். நீ கையை ஓங்கிவிட்டதாலேயே நான் பயந்து விட்டோம் என்று அர்த்தமல்ல. உனக்கு ஓவியம் வரைய தெரியும், சிற்பத்தோடு சம்பந்தம் உண்டு என்பதாலேயே இதை பற்றி நான் பேசினேன். உண்மையில் சிற்பம் தெரிந்தவன், சித்திரம் தெரிந்தவன் நான் சொன்ன விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு உடனே தனக்குள் கேள்வி கேட்டுக்கொள்வானே தவிர கோபமாக தாக்குவதற்கு வரமாட்டான். உனக்கு இன்னும் சிற்பத்திலும் சித்திரத்திலும் பயிற்சி இல்லை என்பது தெரிகின்றது. வெறுமே பரவசப்பட்டு கற்றுக்கொண்டிருக்கிறாய். தஞ்சையில்தானே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோவில் கட்டப் போகின்றார். ஆம், சிற்பிகள் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் அல்லவா? ஆம், அவர்களில் தலைமைச் சிற்பி அங்கு இருக்கிறார் அல்லவா? இருக்க வேண்டும். அப்படியானால் அவரை எனக்கு அடையாளம் காட்டுவாயா? எதற்கு இந்த கேள்வியை கேட்கவா? இல்லை, 7 பனை உயரம் கட்ட எங்கிருந்து கல் வருகிறது? எத்தனை விதமான கல்லை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? கீழ்ப்பரப்பு என்ன என்று ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. உன் கேள்வியில் அடிப்படை விஷயம் எனக்கு புரியவில்லை. 7 பனை உயரம் என்பதை நானும் கேள்விப்பட்டேன். 7 பனை உயரம் கோவில் எழுப்பப்பட வேண்டுமென்றால் 3 பனை ஆழம் அஸ்திவாரம் தோண்டி இருக்க வேண்டும். 3 பனை ஆழம் அஸ்திவாரம் தோண்டினால் நீரை என்ன செய்வது? எப்படி குறைப்பது? ஊறிக்கொண்டே இருக்கின்ற நீரை எப்படி தடுத்து நிறுத்துவது? அருகே கால்வாய் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். கால்வாய் ஓடினால் நீரை இறைத்து மாளாது. எனவே 3 பனை ஆழம் தோண்டவே முடியாது. 3 பனை ஆழம் தோண்ட முடியாவிட்டால் 7 பனை உயரம் எந்த கோயிலையும் எழுப்ப இயலாது. இது இயலாத காரியம், முடியாத வேலை. ஆக நீர் தஞ்சைக்கு வந்து இந்த கோவிலை பார்ப்பதற்காகத்தானா? வெகு நிச்சயமாய். அதற்கு மட்டுமே. இதோ என் கையில் ஒரு ஓலையையும் கொடுத்திருக்கிறார்கள். அவன் மடியிலிருந்து ஒரு ஓலைச் சுருளை பிரித்து காட்டினான். என்ன ஓலை அது? வாங்காமலேயே ஓவியன் கேட்டான். இளவரசர் ராஜேந்திரர் தன் கைப்பட எழுதி கொடுத்த ஓலை. என்னவென்று எழுதியிருக்கிறார்? எனக்கு தமிழ் தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும். நீயே படித்துச் சொல். மெல்ல மெல்ல வெளிச்சம் மங்கி கொண்டிருக்க, மழை மேகம் திறந்து கொண்டிருக்க, ஓவியர் சீராளன் அந்த ஓலையை படிக்கத் துவங்கினான். ஒரே ஒரு வரிதான் அதில் எழுதியிருந்தது. ராஜேந்திரருடைய முத்திரையும் இருந்தது, கையொப்பமும் இருந்தது. கையொப்பத்தை சரிபார்த்து கொண்டு ஓலையை தடவி படித்தான். இவன் விகரணன்.
ராஷ்டிரகூடத்து சிற்பி உபயோகப்படுத்தி கொள்ளவும். இது என் எழுத்து ராஜேந்திரன் என்று மிகச் சுத்தமாக எழுதப்பட்டிருந்தது. உங்களை சிற்பி என்றும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் ராஜேந்திரர் பொதுவாக அறிமுக கடம் கொடுத்திருக்கிறார் என்றால் இன்னாருக்கு என்று சொல்லப்படவிடலையே. சொல்லப்படாதது நல்லது கூட. இந்த ஓலையை கொடுத்து வாங்கி கொள்ளலாம் அல்லவா? எனக்கு இந்த நியதி புரியவில்லை. ஒருவேளை இது மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் போக வேண்டுமா என்கின்ற பயத்தில் இருந்தேன். அல்ல, பெருந்தச்சனிடம் போனால் போரும். மந்திரி கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயரிடம் போனால் போதும். வந்தியத்தேவரோ அவருடைய துணைவியார் குந்தவி பிராட்டியார் பார்த்தால் கூட உங்களுக்கு நல்லதை செய்து விடுவார்கள். அவர்கள் நகரத்தின் வாசலுக்கு வந்து சேர்ந்தார்கள். நகரத்தின் ஊடே நடத்தி செல்லப்பட்டார்கள். பொதுமக்கள் திரளாக வேடிக்கை பார்க்க துவங்கினர். நிறைய பெண்கள் மாடத்திலும் வீட்டு வாசலிலும் திண்ணையின் மீதும் ஏறிக்கொண்டு வருபவர்களை வேடிக்கை பார்த்தார்கள். தஞ்சை நகரத்து பெண்கள் அழகானவர்கள், கவர்ச்சியாய் உடுத்தி கொள்ளக்கூடியவர்கள், எப்பொழுதும் அலங்கார பூஷணியாய் இருக்கின்றவர்கள், ஆண்களை கவரும் வித்தைகளை தெரிந்தவர்கள், நிறைய அணிகலன்களோடும் பட்டு ஆடைகளோடும் தலை பின்னலோடும் பூக்களோடும் வாசனைகளோடும் வெற்றிலை போட்டு சிவந்த சார் எடுத்து கையில் குலுங்கும் வளையல்களோடும் கால் தண்டைகளோடும் வந்த வீரர்களை வியப்போடு அந்த பெண்கள் பார்க்க வீரர்களை பற்றி ஏதோ உரத்து பேசி சிரித்து மகிழ்ந்தனர். மாலை மங்கி மழைமேகங்கள் திரண்டு பூமியை மேலும் இருட்டாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் சாளுக்கிய வீரர்கள் உள்ளே நுழைந்தனர். பிறந்த தினத்திலிருந்து தஞ்சை தஞ்சை என்று சோழ மண்ணை பற்றி எத்தனையோ விதமாக கேள்வி கொட்டிக் கொண்டிருந்த வாசகர்கள் எல்லாம் காதுக்குள் ரீங்காரித்தன. எல்லோருடைய கண்களும் தஞ்சையை ஆவலுடன் விழுங்கின. மேலை சாளுக்கிய தேசத்தில் நகரங்கள் உண்டு, பெரிய கோட்டைகளும் உண்டு, உயர்ந்த மாட மாளிகைகளும் உண்டு. ஆனால் இத்தனை சீராகவும் நேராகவும் உறுதியாகவும் எடுப்பாகவும் ஒரு நகரம் அமைந்திருக்குமா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அநேகமாக எல்லா மாட மாளிகையிலும் சோழ தேசத்தின் புலிக்கொடி பறந்து கொண்டு இருந்தது. மஞ்சள் நிற கொடியில் சிகப்பு நிறத்தில் புலி எழுதப்பட்டு இருந்தது. பலர் வீட்டு வாசலில் வேப்பமரம் வளர்த்திருந்தார்கள். அந்த வேப்பமரத்திற்கு மாலை போட்டு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்திருந்தார்கள். வீட்டு திண்ணையை ஒட்டிய சுவரில் காவல் தெய்வங்களின் படமும் நடுநாயகமாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் படமும் வரைந்திருந்தார்கள். ஒரு வீட்டு வாசலில் சுந்தர சோழருடைய சிலை கூட இருந்தது. அதற்கு எதிரே அணையாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டு இருந்தது. சீறி சிங்கரித்து மிக்க வண்ணமயமான உடைகளை அணிந்து நகைகளை அணிந்து மாட மாளிகையில் இருந்து பெண்கள் எட்டி பார்த்தார்கள். வீரர்களை பார்த்து வாய்ப்பத்தி கொண்டார்கள். மேலை சாளுக்கிய வீரர்களால் எத்தனை சிரமம் என்ற விதமாக பேசிக்கொண்டார்கள். லேசாய் கோபத்தையும் வெறுப்பையும் முகத்தில் காட்டினார்கள். இளவரசர் கைது செய்துவிட்டது பல 100,000 பேர். எஞ்சியவர்களே இங்கு வந்திருக்கிறார்கள். எஞ்சியவர்களே இத்தனை பெரிய கூட்டம் என்றால் இளவரசர் எப்படிப்பட்ட படையை ஜெயித்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள் என்று பெரியவர்கள் சொல்ல மற்ற பெண்கள் கரகோஷம் செய்தனர். மேலை சாளுக்கிய வீரர்களுக்கு இந்த காட்சி புதுமையாக இருந்தது. அழகான பெண்களை பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்று. திருவொற்றியூரில் தனி இடத்தில் அடைக்கப்பட்டு இருந்ததால் பெண்களின் தரிசனம் எதேச்சையாகத்தான் கிடைக்கும். கடற்கரைக்கு வரும் பரதவ பெண்களைத் தவிர வேறு பெண்களை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அந்த வீரர்களை வெறுப்பேற்றுவதற்காகவே பரதவ பெண்கள் முன்னும் பின்னும் நடை போடுவார்கள். கைது செய்யப்பட்ட வீரர்களுக்கு சவுக்கு கட்டைகளின் இடுக்கு வழியே உரக்க கத்தி தங்கள் வேகத்தை குறைத்து கொள்ளுவார்கள். இங்கு அப்படி கத்த முடியவில்லை. ஆனால் கத்துகின்ற எண்ணம் தொண்டைக்குழி வரை வந்து அடைத்து நின்றுவிட்டது. பெண்கள் மிக அழகாக இருந்தார்கள். தலை அலங்காரமும் முக அலங்காரமும் உடை அலங்காரமும் மனதை கொள்ளை கொண்டன. கையில் பிரம்பு வைத்து நிற்கின்ற அதிகாரிச்சிகள், பூக்கூடை வைத்திருக்கின்ற சேடி பெண்கள், மருதாணியும் சந்தன குழம்போ தடவி கையை காற்றில் ஆற வைத்திருக்கும் இளவரசிகள், அரசகுல பெண்கள் என்று பலரையும் பார்த்து வியந்து போனார்கள். இவரது பார்வையிலும் பரஸ்பரம் ஒரு ஈர்ப்பும் எதிர்பார்ப்பும் வினோத கலவையாக இருந்தன. 2 வீடுகளுக்கு ஒரு இடைவெளி விட்டு மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தன. ஒரு குதிரை போகும் அந்த சந்திலிருந்து பெரிய ஓலம் ஒன்று கேட்டது. ஒரு மூதாட்டி ஓடி வந்தாள். அவள் கையில் மிகப்பெரிய கத்தி இருந்தது. சாளுக்கிய வீரர்களின் முதல் வரிசையில் வந்தவர்களை பார்த்து அவள் வேகத்தோடு முன்னேறினாள். வேகமாக வாளை சுழற்றினாள். வாள் சுழற்றி பழக்கப்பட்டவள் போல் இருந்தது. ஆனாலும் பிடியில் உறுதி இல்லாமல் இருப்பதும் புரிந்தது.
வாள் சுழற்றியபடி வயதான காரணத்தால் தள்ளாடி அந்த சாளுக்கிய வீரனை நெருங்கி அவன் வாள் உயர்த்தி காட்டினாள். என் குலத்தை நாசம் செய்த மேலை சாளுக்கிய வீரர்கள் 3 பேரையாவது கொன்றுவிட்டுத்தான் நான் உங்களை போக விடுவேன் என்று சொன்னாள். முதலில் வந்த வீரன் மீது வேகமாக கத்தியை வீசினாள். அந்த வீரன் கையை தூக்கி வாளை நிறுத்தினான். அவன் கையில் நடுவில் கத்தி கிழித்து ரத்தம் பொங்கியது. அவன் அலறினான். வலது கையால் அந்த மூதாட்டியை பிடித்து தள்ளினான். காவலுக்கு வந்த பாடி வீரர்கள் வேகமாக அவனை பிடித்து விலக்கினார்கள். தள்ளுகின்ற வேகத்தில் பிரம்பாள் அவன் முகத்திலும் மார்பிலும் அடி வாங்கினான். அந்த மூதாட்டியை அள்ளி எடுத்துக்கொண்டு போய் ஓரமாக நிற்க வைத்தார்கள். கையில் இருந்த வாளை பிடுங்கி போட்டார்கள். பைத்தியமா உனக்கு, யார் நீ என்று கர்ஜித்தார்கள். அந்த சாளுக்கிய படை அப்படியே திகைத்து நின்றது. சேனாதிபதிகளும் உபசேனாதிபதிகளும் அந்த கிழவியை சூழ்ந்து கொண்டார்கள். இது நல்லதல்ல என்று எல்லோரும் முகத்திலும் தெரிந்தது. என் மகனை கொன்ற மேலை சாளுக்கிய வீரன் யார்? என் கணவனை கொன்ற மேலை சாளுக்கிய வீரன் யார்? என் மைத்துனனையும் தகப்பனையும் சிற்றப்பனையும் இந்த மேலை சாளுக்கியர்களிடம் நான் பறிகொடுத்திருக்கின்றேன். எனக்கு கொல்வதற்கு உரிமை உண்டு, எனக்கு வெட்டுவதற்கு உரிமை உண்டு. எங்கே என் வாள்? அவள் உதறி எழுந்து வாளை தேடினாள். அவள் வாள் அவளிடமிருந்து மறைக்கப்பட்டது. அவள் அழுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டாள். இதற்கு மிஞ்சி நீ கூச்சல் போட்டால் உன்னை கட்டி போட்டு விடுவோம். விளையாடுகிறாய். இது மன்னருக்கு தெரிந்தால் எவ்வளவு கேவலம். ஆயுதம் இல்லாத ஒரு வீரனிடம் இவ்வளவு பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு போய் நிற்கின்றாயே, அவர்கள் மீது வீசுகின்றாயே, அவன் கையை வெட்டி விட்டாயே, அறிவிருக்கிறதா உனக்கு? ஒரு குடும்பத்தில் பல பேர் இருந்திருக்கிறார்கள், போரில் இறந்திருக்கிறார்கள், மேலை சாளுக்கியத்திலும் இழந்திருக்கிறார்கள். அதை வஞ்சம் தீர்க்க இது சந்தர்ப்பம் அல்ல. உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் உன்னுடைய குடும்பத்திலிருந்து இன்னொரு ஆணை தயார் செய்து அனுப்பி மேலை சாளுக்கியத்திற்கு மறுபடி போய் அவர்களை வடக்கு எல்லையிலே போர் செய்து அங்கிருந்து கைதிகளை இழுத்து வரச் செய்யுங்கள். மேலை சாளுக்கியம் முற்றிலும் அழிந்துவிடவில்லை, இன்னும் இருக்கின்றது, உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்று இன்னொரு உபசேனாதிபதி கத்தினார். படை திகைத்து கிடந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.